மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அசைக்க முடியாத ஒரு தலைவராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எப்போது தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் மகத்தான வெற்றி வாகை சூடி மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக, தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகும் அண்ணன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அண்ணன் தான் முதலமைச்சர். அன்றே சொன்னார் லயலாமணி என்று பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கான அறிவாற்றல், அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு, அந்த அளவுக்கு கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரு தலைவர். 108 சட்டமன்ற, இங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பதால் இந்த கருத்தை நான் சொல்றேன். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம வெற்றி பெற்றோம். 118 வேணும் ஆட்சி அமைப்பதற்கு. தலைவர் அவர்கள் நினைத்திருந்தால் அதிமுகவோடு அவங்களுடைய ஆதரவை பெற்றிருக்க முடியும், பாமகவோடு ஆதரவை பெற்றிருக்க முடியும், பிஜேபியோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி ஆதரவை பெற்றிருக்க முடியும். அந்த ஆதரவை பெற்ற தலைவர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்க முடியும். ஆனால் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். நான் தமிழ்நாட்டு மண்ணை சார்ந்தவன், முற்போக்கு சிந்தனை கொண்டவன், தந்தை பெரியார் வழியில், அண்ணல் அம்பேத்கர் வழியில் கொள்கை கோட்பாடில் பயணிக்கிற, எனவே என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸையும், விடுதலை சிறுத்தை கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகளோடு கரம் கோர்த்து மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி மதசார்பற்ற ஒரு ஆட்சியை நிறுவினார். அவர் நினைச்சிருந்தா அங்க போயிருக்கலாம். மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும், பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பிரிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி வழியில் இருக்கக்கூடிய பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும், அதிமுக மீது சவாரி செய்து வந்தாலும், தமிழ்நாட்டில் எதிர்க்க